இன்னைக்கு டீ தூள், காப்பி, சர்க்கரை இதெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன்னா, போன இடத்துல அதோட நிறுத்தாம சாக்லேட்டு, வேர்க்கடல இதெல்லாம் வேற எக்ஸ்ட்ரா வாங்கினேன். அப்போ தான் யோசித்தேன், நம்ம யாருமே எப்போ சூப்பர் மார்க்கெட் போனாலும் பிளான் பண்ணிட்டு போன ஐட்டத்தை விட கூட 1, 2 ஐட்டம் எக்ஸ்ட்ராவாக தான் வாங்கிட்டு வருவோம். நம்ம அந்த மாதிரி வாங்காமல் இருந்தால் சரித்திரமே இருக்காது. இதுக்கு பேர் தான் இங்கிலீஷில் நம்ம இம்பல்சிவ் பையிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். என்னதான் நம்ம சிங்கம் மாதிரி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு சூப்பர் மார்க்கெட் போனாலும் ரிட்டர்ன் வரும்போது பங்கமாகி தான் வரும். நீங்கள் ஆனால் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம அப்பா அம்மா இருந்த பீரியடில் யூஸ்வலி ஃபோன் பண்ணியோ இல்லை நேரில் போய் அண்ணாச்சி கடையில் இல்லை பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் லிஸ்ட்டு கொடுத்துட்டு வருவாங்க. லிஸ்ட்டு கொடுத்துட்டா கடை முதலாளி வீட்டுக்கு ஒரு பையனை அனுப்பி அந்த லிஸ்ட்டை படிக்க சொல்லி அந்த சாமானை எடுத்து போடுவார். போட்டுட்டு எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா உடனே காசு கொடுத்துருவாங்க, இல்லை மாத கடைசியில் காசு செட்டில் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதில் என்ன அட்வான்டேஜ்னு யோசிச்சு பாருங்களேன். கடை முதலாளியை நமக்கு தெரியும் அப்படின்னா நம்ம அவர்கிட்ட கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக ரேட் பேசலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் நம்மளுக்கு எப்போ பே பண்ணுறோன்றதுல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுப்பார். இதெல்லாம் விட முக்கியமாக நம்ம போட்ட லிஸ்ட்டை விட எக்ஸ்ட்ராவாக பெருசாக எதுவும் வாங்கியிருக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டாமார்ட்டில் ஆன்லைனில் வாங்குறதுனாலையோ இல்லைனா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வரும்போதோ நம்ம பிளான் பண்ணுறத விட ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ராவாக தான் வாங்குகிறோம். நீங்கள் சொல்லலாம், இதில் என்ன இருக்குது, எனக்கு வேணுங்கிறது நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே தான் ஒரு சாமானியமான ஒரு மனுஷனுக்கும் ஒரு செல்வந்தருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். யூஸ்வலி பணம் யார் சேர்க்குறாங்களோ அவங்கக்கிட்ட தான் சேர்க்குறோம். இதில் சேர்த்து என்ன மிச்சம் பிடிச்சிட போகிற, இதில் மாற்றி சொல்கிறேன், இதில் மிச்சம் பிடிச்சி என்ன சேர்த்துட போகிற அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு 10-20% எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கொடுக்கறதுனால அவனுக்கு தான் லாபம். உங்களுக்கு மாத கடைசியில். நாளைக்கு சந்திப்போமா? பாய்.